ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அழகான ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். அதுவும் 18 கேரட்டில் வரக்கூடிய ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். இவங்கக்கிட்ட லைட் வெயிட்டில் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா லைட் வெயிட்டில் நிறைய விதமான ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு சைட் ஸ்டட்லேருந்து மெயின் ஸ்டட்டு, குட்டி ஸ்டட்டு, நல்ல ஒரு அழகான ஹேங்கிங்ஸ் வரக்கூடியது, ஹஸ்லி டைப்பில் தனியாக வரக்கூடிய நெக் செட் கலெக்ஷன், செயின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் 2 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹஸ்லி டைப்பில் வரக்கூடிய டிசைன்ஸு, நெக் பேட்டர்ன் நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ்லேருந்து இருக்குது. இந்த வீடியோவில் நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் தான் 21, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸில் 11 கிராம்ஸில் நெக் பீசஸ் அவைலபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும். அண்ட் 18 கேரட்டில் வரக்கூடிய ரோஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஸ்டோன் வச்சுருக்கு அப்படின்னா ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் 18 கேரட்டில் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் 22 கேரட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன்ஸ் வந்து அதை விட லைட் வெயிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் லைட் வெயிட், அதை வர கம்பேர் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நிறைய யூனிக்கான க்யூட் டிசைன்ஸ் கிடைக்கும். இப்போ டைமண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 கேரட்டில் பார்க்கக்கூடிய டைமண்ட் ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கும் 18 கேரட்டில் இருக்கிற டைமண்ட் ஜுவல்லரி டிசைன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய புது புது டிசைன்ஸு, ரொம்ப யூனிக்காக நுணுக்கமான டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்டில் நிறைய பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இதுலேயுமே. 18 கேரட்டில் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் நிறைய அழகான இட்டாலியன் கலெக்ஷன்ஸு, இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் பேரப் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபேன்சி டைப்பில் டிசைன்ஸு, ரொம்ப புது வகையாக இருக்கும். ஜென்ரலாக இந்த டிசைன்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் ரோஸ் கோல்டில் வரது இல்லையா, ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ரெகுலர் மாடல்ஸாக எதுவுமே வராது. ஒன்றோட ஒன்று இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சிமிலராக கூட இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல். ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்னு சொல்லலாம். பெஸ்ட்டு பார்ட்டு. நிறைய குர்த்தீஸ்க்கு, சுடி கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேர் பண்ணலாம். டிசைனர் சாரீக்கெலாம் பேர் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டால் கூட நம்மளுக்கு தனியாக தெரியும். ஈவன் பிரேஸ்லெட் மாடல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த நெக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா 7.6 கிராம்ஸ் தான். அப்படியே அதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக பொடி ஸ்டோன்ஸாக இருக்கும். அப்படியே டைமண்ட் ஜுவல்லரி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அழகான பென்னன்ட் செயின்னு. அதுக்கு பின்னாடி வந்து லாக் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ப்ரிங் லாக் மாதிரி ஒன்று வரும் இல்லையா, ஒன்று அதை மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டில். இதுவுமே ஒன் மோர் லைட் வெயிட் டிசைன். அப்படியே வந்து ஒன்றுமே இந்த லாக் பேட்டர்னில் வர மாதிரி செயினே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பென்னன்ட்லேயுமே நல்ல ஒரு மின்ட் க்ரீனில் வரக்கூடிய ஒரு ஸ்டோனோட கலர் கூட இட்ஸ் நாட் ரெகுலர் க்ரீன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து ஒரு கண்டி டைப்பில் மாறி வரும். ஆக்சுவலி இட்ஸ் நாட் கண்டி, பட் கண்டி மாதிரி அந்த நெக் செட்டோட ஷேப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு 9 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் இது வந்து டைமண்ட் டிசைனுடைய ஒரு மாடல் தான் இது. எக்ஸாக்டாக டைமண்டில் இந்த டிசைன் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வேண்டாம், எனக்கு நார்மலில் வேணும்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 18 கேரட்லேயே சூப்பரான ஃபினிஷிங்கில் ஹார்ட் அண்ட் டிசைன் வந்திருக்கு. இது பேட்டர்ன் இவங்களுக்கு 22 கேரட்லேயும் இருக்குது, 18 கேரட்லேயும் அவைலபிள் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் மூவிங் மாடல். நீங்கள் எதாவது பென்னண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிசைனுக்கு அழகாக நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பென்னண்ட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து லிட்டரலி ஒரு மின்ட் க்ரீன் ஸ்டோன் சென்டரில் கொடுத்து ரொம்ப யூனிக்காக இந்த நெக் செட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேட்சிங்காக இயரிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா மேட்சிங்காக இயரிங்ஸ் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது. இது ஒன் மோர் டைமண்ட் நெக்லஸ் டிசைன். சூப்பராக இருக்குங்க. இது வந்து இப்போது லைக் ஒரு 10 to 15 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து அழகாக போடுறதுக்கெலாம் சூப்பராக லைக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. கொஞ்சம் யூனிக்காக வேணும், ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வேண்டாம், அந்தளவுக்குலாம் என்னால் வந்து கிராம் வெயிட்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, லைட் வெயிட்டாகவே எனக்கு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த செட்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோவில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா நிறைய டிசைன் வந்து புதுசாக சூப்பராக காமிப்பாங்க. இதுவும் நல்ல அழகான ஒரு கலெக்ஷன். இது கொஞ்சம் கேஸ்டிங் மாதிரி வரும். இதுக்கு மேட்சிங்காக ப்ரேஸ்லெட்டு, ரிங்கு, இயரிங்ஸு, குட்டி ஸ்டட்டு, சைட் ஸ்டட் கலெக்ஷனு, பென்னன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. பெரிய பென்னண்ட்டும் இருக்குது, குட்டி பென்னண்ட்டும் இருக்குது. செயினுக்கு பேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நெக்லஸ்க்கு பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிம்பிளான நெக் செட் டைப்பு. இது இருந்ததுலே இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸ்டோன் கூட பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் அங்கங்கே ஸ்டோன் கொடுத்து கேஸ்டிங்கில் நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒன் மோர் டிசைன். இது வந்து அந்த கண்டி டைப்பில் வர மாதிரி தான் இருக்கும். லிட்ரலி கண்டி மாடலில் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செயின் பேட்டர்ன் நெக்லஸில் அழகாக அதுக்கு பென்னண்ட்டுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப யூனிக்கான ஃபினிஷிங். அகெயின் ஒன் மோர் கேஸ்டிங் மாடல். ஸ்டோனோட வெயிட் லெஸ் பண்ணிவிடுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 கிராம்ஸ்க்கு நல்ல அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்ன்.
உங்களுக்கு எதாவது டிசைன் பிடிச்சிருக்கு, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்டான கிராம் வெயிட்டு, என்ன வேஸ்டேஜ் வரும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோலேயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அப்ராக்ஸ் எஸ்டிமேஷன் காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பேபி பிங்க் ஸ்டோன் கொடுத்து ஹேங்கிங்குமே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக ரிங்குமே அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி விக்டோரியன் கலெக்ஷன் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பெரிய அன்கட் ஸ்டோன் ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மோசனைட் ஸ்டோன் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் சென்டரில், அந்த மாதிரி ஸ்டோன் லுக் இருக்குது. கீழே வந்து ஒரு மாதிரி டக்கோஷ் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து செம மூவிங் ரீசன்ட் டைம் நிறைய பேர் கேட்குற ஒரு நெக் பீஸ். இது 5.5 கிராமில் இருக்குது. இதே நெக் பீஸ் வந்து செயின் பேட்டர்னில் நிறைய கலரில் வச்சுருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். எவ்வளோ டிசைன் கொண்டு வந்து காமிச்சாங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய வச்சுருக்காங்க. அதில் ப்ளூ கலர், க்ரீன் கலர், பிங்க்கு, ரெட்டு, மல்டி கலர்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒரு 3 கிராம்லேருந்தே உங்களுக்கு செயின் அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த செயின் பார்த்திங்கன்னா 4 கிராம் வருது, பெண்டன்ட்டோடு வருது அழகாக. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 கிராம், 2 கிராம், 4 கிராம், 5 கிராம் அந்த மாதிரி எல்லா வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க இந்த பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம். இது வந்து உங்களுக்கு பெண்டன்ட் வச்சும் செயின் வருது, இல்லை எனக்கு ஓன்லி செயின் மட்டும் வேணும். அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்டோன், அந்த திலகம் ஷேப்பில், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஓன்லி செயின் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது. அதில் ஒரு பெரிய க்ரீன் ஸ்டோன் வித் டபுள் ஸ்டோன் ஒர்க் மேலே கொடுத்துருக்காங்களே, அது சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஃபாஸ்ட் மூவிங் மாடல். இந்த ஃபஸ்ட்டு டிசைன் இதுவுமே உங்களுக்கு அப்படியே நல்லா அழகாக இருக்கும். டைமண்ட் மாதிரியே நல்ல பெரிய கல் வச்சு டைமண்டு நெக்லஸ் எப்படி இருக்கும் அதை மாதிரி சிம்பிளாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கலர் ஸ்டோன் காமிச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு மாதிரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு மாஃப் பிங்க் மாதிரி வந்தது அது. இன்னொன்று வந்து பேர்ல் அண்ட் ரெட் கிறிஸ்டல், இன்னொன்று வந்து அமெத்திஸ்ட் ஸ்டோன் குட்டி குட்டியாக கொடுத்த மாதிரி, அமெத்திஸ்ட் கலரில் வரக்கூடிய ஸ்டோன் கொடுத்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் லைட் வெயிட் செயின் கலெக்ஷன்ஸ் தான். ஹார்ட்டன்லேயே டபுள் ஹார்ட்டன். இதில் வந்து மென்ஸ் செயின்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 8 கிராம்ஸ், 10 கிராம்ஸில் அவைலபிள் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11 கிராம்ஸ் வரும். இதெல்லாம் இம்போர்ட்டட் மாடல். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காகவும் உங்களுக்கு பிரேஸ்லெட் எல்லாமே கிடைக்கும். எப்படி நம்ம லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கோ அதே மாதிரி ரோஸ் கோல்டு 18 கேரட்லேயே அவங்களுக்குமே நிறையா ஜென்ஸ்க்குமே போடுற மாதிரி நிறைய செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஒரே ஒரு செயின் மட்டும் நல்லா திக்காக இருக்கும். ஐ திங்க் இதுக்கு அடுத்து வரக்கூடிய செயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ராக்ஸ் 20-21 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரு 3 to 7 கிராம்ஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த செயின்ஸ் வந்து கவர் ஆகிடும். நல்ல பட்டை செயினுமே இருக்குது. தின் செயின்ஸ் வந்து இதில் நிறைய அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் வந்து தின் செயின்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா லைட் வெயிட்லேயே சூப்பராக கிடைக்குது. கொஞ்சம் புதுசாக யூனிக்காக பெண்டன்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். பை த வே நான் உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன் காமிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பர்டிகுலர் டிசைன்ஸில் பிரேஸ்லெட் தான். எல்லாருமே கேட்குற கலெக்ஷன் 3 கிராம்ஸ்லேருந்து 12 to 14 கிராம்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், இது என்கிட்ட நிறைய பேர் கேட்ட மாடல். இதை மாதிரி ஒரு டிசைன் நான் ஒன்று வச்சுருக்கேன். பட்டு இந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டோன் மட்டும் ஆடாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 13-14 கிராம்ஸ். இந்த மாடல்லாம் மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதில் லைட் வெயிட் அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 3 கிராம்லேருந்தே இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து அவைலபிள் இருக்குது. சிலது வந்து உங்களுக்கு இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து டைமண்டில் கூட வச்சுருக்காங்க. டைமண்ட்லேயுமே நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். கேஸ்டிங் மாடலில் நிறைய இருக்குது. 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ், 5 கிராம்ஸ்லாம் லைட் வெயிட்டில் அவ்வளோ டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்களாம். ஸோ அதுக்காகவே வந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்றதுக்காகவே இந்த டிசைன்ஸ்லாம் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க.
பேங்கிள் டைப்பில் நம்ம பிரேஸ்லெட் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து செயின் டைப்பில் வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸு. இதுக்கு மேட்சிங்காக நம்ம செயின்ஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சார்ம்ஸ் கீழே அப்படியே ஹேங்கிங்ஸ் வர மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட கண்டிப்பாக வந்து என்னோடய செயின் பற்றி கேட்காதவங்களே அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசன் அதுதான். ஸோ அந்த மாதிரி சார்ம்ஸ் பேட்டர்ன்லேயே பிரேஸ்லெட் இருக்குது இவங்ககிட்ட. அதே மாதிரி மேட்சிங்கான செயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் செயின்ஸு, அதுலேயே மல்டி கலரில் வச்சுருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக செயினோடு நீங்கள் இந்த பிரேஸ்லெட் பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பேங்கிள் டைப்பில் காமிச்சோம் இல்லையா, இது வந்து ஃப்ளெக்ஸி டைப்பில் 1 to 2 கிராம்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. இது நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய சாய்ஸ் வந்து பண்ணலாம், நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். ஏன்னா என்னை வந்து 1 கிராம் 2 கிராம் லைட் வெயிட்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இல்லை காலேஜ் போயிட்டு வரீங்க அப்படின்னா கழட்டி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து தூங்கும்போது நம்ம போட்டுட்டு இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி டக்குன்னு போட்டுட்டு ஈவினிங் வந்து கழட்டி வைக்கிறது பெஸ்ட்டு. இதை வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், அப்படியே தூங்கிடுறோம், கொஞ்சம் பெரிய பெரிய வேலைலாம் செய்யணும், ஏதாவது தூக்கி வைக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதுனால. மற்றபடி தாராளமாக நீங்கள் வந்து இதை அழகாக வந்து மேனேஜ் பண்ணலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயே இது அடுத்த பாக்ஸ் ஆக்சுவலாக. அதுலேயுமே பிளாக்கு, மல்டி கலர், டர்காய்ஷ் கலர், பேபி பிங்க் வித் பேர்ல், அப்புறம் வந்து பிளட் ரெட் கலர் வித் கேஸ்டிங் ஒர்க்கு அண்டு டிஃப்னி பிரேஸ்லெட் டிசைன்ஸ், கேஸ்டிங் டிசைன்ஸு அதெல்லாமே அவைலபிள் இருக்குது. அந்த டிஃப்னி டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த டிஃப்னி, எஸ் இந்த பிரேஸ்லெட்டு. இதிலே ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. 2 கிராம்லேயே வரும் இந்த டிசைன். அண்ட் இந்த பேட்டர்ன் கேஸ்டிங் மாடல். இது வந்து உங்களுக்கு 5 கிராம் வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கிராம் 5 கிராம்லேயே வரும் டிசைன்ஸு. 2 பக்கமும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் லேயர் பிரேஸ்லெட். அதுலேயுமே இன்ஃபேக்ட் ஒரு மைல்டான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்லேயே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் இந்த பேட்டர்ன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து லைட் வெயிட் டைப்பு. இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டிசைன். இது 5 கிராம் வருது இந்த பேட்டர்ன். இது வந்து ஜென்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லேடிஸுமே போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேன்சியாக இருக்கும் இந்த கலெக்ஷன். பட் லேடிஸ்க்குமே தனியாக அவைலபிள் இருக்குது. ஜென்ஸ் போட இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது யூனிசெக்ஸ் மாடல் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நல்லாவே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இது வந்து மெயின் ஸ்டட்டாக போட்டுக்கலாம். சைடு இயரிங்ஸே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சில டிசைன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலாக வந்து ரீசெண்ட் டைம் ஒரு 2 months பேக்கு ஹெலிக்ஸ் பார்ட்டில் அந்த பியர்சிங் வந்து பண்ணியிருப்பேன். அந்த ஹெலிக்ஸ் போர்ஷனில் வந்து பியர்சிங் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கே போய் ஏதாவது ஜுவல்லரி ஷூட் பண்ணால் கூட இந்த இயரிங்ஸுன்னு அந்த ட்ரே காமிச்சாங்க அப்படின்னா வாவ், அதுக்கு முன்னாடி சைடு இயரிங்ஸ் பற்றி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. பட் அதுக்கப்புறம் நான் சைடு இயரிங்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் டைமண்ட்லலாம் சைடு இயரிங்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஈவன் வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ் எதெல்லாம் வருதோ அது எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. 18 கேரட் மட்டும் இல்லை, டைமண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது, ரோஸ் கோல்ட்லேயும் அவைலபிள் இருக்குது, அண்ட் 22 கேரட்லேயுமே அவைலபிள் இருக்குது. சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட மெயின் ஸ்டட்டாக போட்டுக்கலாம். எப்போயாவது நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் சைடு இயரிங்ஸ் வந்து பியர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இல்லை கேஸ்டிங் பேட்டர்னில் வேணும், இல்லை ஃபுல் ஸ்டோன் வச்சு வேணும், இல்லை டைமண்டில் வேணும், எப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜே டைப் பேட்டர்ன் ஒன்று வருது இல்லையா, அது கூட நீங்கள் வந்து எங்கள்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ளவர் டைப்பில் 3 ஃப்ளவர் டைப்பு, சிங்கிள் ஸ்டோன் டைப்பு, நிலா மாதிரி அதெல்லாம் அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் கலரில். இதுக்கு மேட்சிங்காக வந்து உங்களுக்கு பென்னண்ட்டோட இந்த இயரிங்ஸ் வரும். இது செம்ம ஃபாஸ்ட் மூவிங். அந்த பேர்ட் டிசைனில் வரக்கூடிய ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங். இது எல்லாமே வந்து பென்னன் கலெக்ஷன். பென்னன் கலெக்ஷன்ஸில்
ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராமுக்குள்ளே நிறைய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் 1 1/2 கிராமுக்குள்ளே நிறைய கிடைக்கும். அதுலேயும் எல்லாமே கேஸ்டிங் மாடலில் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே 18 கேரட்டில் வரக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான். அண்டு நல்ல ஒரு ரோஸ் கோல்ட் செயினுக்குமே நல்லாயிருக்கும். எல்லோ கோல்ட் செயினுக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். பட் செயின் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படின்னா இந்த பெண்டன்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். லிட்ரலி லைக் ஒரு டைமண்ட் பெண்டன்ட் மாதிரி. எப்போவுமே டைமண்ட் பெண்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செயின் ரொம்ப திக்காக போட மாட்டாங்க. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலுமே அந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், செயின் ரொம்ப தின்னாக இருக்கும். ஈவன் 22 கேரட்டில் பெரிய பெண்டன்ட் போட்டால் கூட செயின் கொஞ்சம் தின்னாக தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பெண்டன்ட் வந்து ஹைலைட்டடாக தெரியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்லேயுமே 18 கேரட்டில் வரக்கூடிய செயின்ஸ் வந்து நீங்கள் தின்னாக போட்டு பெண்டன்ட் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பெண்டன்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பெண்டன்ட்க்கு மேட்சிங்காக வரக்கூடிய இயரிங்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கூட 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே ஒரு யூனிக்கான மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த நெக்லஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுலேயே ட்ராப்ஸ் பேட்டர்னில். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சின்னதாக குட்டி குட்டி ஸ்டட் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ட்ராப்ஸ் பேட்டர்ன். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இதை விட நிறைய டிசைன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்.